guys, welcome back to Lucifer Gamer. நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் என்ன ஈவோ வால்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி லீக் கிடைச்சிருங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு மோகோ ஸ்டோர் மறுபடியும் கொண்டு வர போறானுங்க. ஸோ 200% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான லீக் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சர்வரில் ரே அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட்டில் நமக்கு இந்த கேரக்டர் வந்து வரப்போகுது. அதுக்கான பவர், அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ஸ்க்கான பவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே பார்க்க போறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிஆரில் வந்து இப்போ கீழே ஸ்க்ரோல் ஆகும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு சூப்பர் ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இப்போ என்ன பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ் ரேங்க்ல அதை கொண்டு வர போறாங்க. அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள் நண்பர்களே. இதே மாதிரி டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஹாலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம வர அந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் அந்த பெல் பட்டனை மட்டும் ஹாலில் போட்டு வச்சுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, ரைட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் சர்வருக்கு புதுசாக மோகோ ஸ்டோர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் 29 இப்படி ஒரு மோகோ ஸ்டோர் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பேனருமே கிடச்சிருச்சு. இப்போ இந்தோனேஷியன் அண்ட் பங்களாதேஷ் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோகோ ஸ்டோர் வந்து வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த மோகோ ஸ்டோரியை காப்பி அடித்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து கொண்டு வரானுங்க. அதில் ஃபஸ்ட்டாக யூஐடி அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் மேலே அப்படியே தாவிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அலாவுதீன் அற்புத விளக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஐடி அனிமேஷன் கொடுத்துருப்பானுங்க. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து மோகோ ஸ்டோரை வந்து கொண்டு வரானுங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 29 நம்ம கேமுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் கார்டு கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் 2 செட்டிங்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கஸ்டம் கார்டு கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போவோம் பார்த்தீங்களா, இந்த உள்ளே போகிறப்ப கீழே வந்து கொடுத்துருப்பானுங்க புதுசாக ஈவெண்ட் கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் பேன் பேக் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் கார்டு கிரியேட் பண்ணும்போது புதுசாக அரேனான்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம இது ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் கார்டு கிரியேட் பண்ணோம்னா ஒரு 13 ரவுண்டு, டோட்டலாக 13 ரவுண்டு. அதில் ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக தான் நம்ம வந்து பிளேஸஸ் வந்து வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ரேண்டமாக நம்மளே வந்து பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 13 மேட்ச்சுமே பீக் வேணுமா பீக் வச்சுக்கலாம், 13 மேட்ச்சுமே கிளாக் டவர் வேணுமா கிளாக் டவர் வச்சுக்கலாம், அப்படிலாம் கட்லஸ்டிவ் வேணுமா மொத்தமே உங்கள் 13 ரவுண்டுமே இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி செட்டிங் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம ஓட்டிங்குமே போயிருக்கு. ஓட்டிங்கை பேஸ் பண்ணி இது ரொம்ப நாள் கழிச்சு ஃபியூச்சர்ஸில் இது கொண்டு வந்தது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மேட்ச் செலக்ட் பண்ணு பேர் செக்ஷன் பேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த கேரக்டர் வந்து தேவையில்லையோ அந்த கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேரக்டர் வந்து பேன் கொடுத்துடலாம். பேன் கொடுத்துட்டோம்னா அந்த கேரக்டர் வந்து கேமுக்குள்ளே வராது. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் கேரக்டர் ஸ்கில் வந்து உள்ளே யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த கேரக்டர் ஸ்கில் வந்து நம்ம கேமுக்குள்ளே வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஓகே. இதை விட பெட்டராக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கானுங்க. நம்ம கேமுக்கு வெளியே தான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போது நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கேரக்டர் ஸ்கில் வேணுமோ அதை வந்து கேமுக்குள்ளேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி கொடுத்தோம்னா நம்ம எனிமி ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கில் வச்சு ஜெயிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிஆரில் ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரொட்டேட்டு. இதில் வந்து வெல்த்தி ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சே காயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாக கொடுப்பானுங்களாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 500 கொடுப்பான் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு. பிஸ்டல் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ அதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ண முடியும். ஆனால் இப்போ 1000 கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஆர்மர் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம மேட்ச் முடிகிற வரைக்கும் 4 மேட்ச்சுக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஹெல்மெட்டு, செகண்ட் லெவல் சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் லெஜெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட் ரவுண்டில் எந்த கன்று வச்சுட்டு சாகுறோமோ நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது அதே கன் நம்மக்கிட்ட வந்து கையில் இருக்கும். ஒரு ரொட்டேஷன் மூலிமா நமக்கு வந்து இது நம்ம ஆப்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி சேமாக வருமானு கேட்டிங்கன்னா சேமாக கண்டிப்பாக வராது. அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி வரும். சூப்பர் மெடிக்கிட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மெடிக்கிட் வந்து சூப்பர் மெடிக்கிட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் இருக்கும். அப்புறம் போட் பேட்டல், மேமில் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருக்கானுங்க. இது எல்லாமே நம்ம கேமுக்குள்ளே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த செக்ஷனுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரே கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க, பேசிவ் கேரக்டர் கிடையாது. இந்த ஆக்டிவ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இது அப்படி கொடுத்துருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் டு 50 மீட்டர் சரௌண்டிங்குள்ளே எனிமிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் கொடுக்குமாப்பா. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரோல் மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று போகும். ஸோ 30 மீட்டருக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து போகும். அதில் எனிமி சப்போஸ் இருந்தானா அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 40 டேமேஜ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்னில் ஒரு 160 டேமேஜ் கொடுத்தா மட்டும் போதும், அவன் வந்து ஈஸியாக வந்து செத்துருவான். இந்த ரே கேரக்டர் பவர் பொறுத்துக்கு இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க. அதேமாதிரி ஒரு எனிமியை நாக் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து இன்னொரு எனிமியை அட்டாக் பண்ணுறதுக்கான ஸ்கொயர் ஷேப் அந்த
பவருமே வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சப்போஸ் நம்ம அந்த 30 மீட்டருக்குள்ளே எனிமி இல்லை அப்படின்னாக்கா இப்போ நம்ம அந்த பவரை போட்டுட்டு அவனுக்கு வந்து டேமேஜ் கொடுத்துருவோம். டேமேஜ் கொடுத்தோடனே எனிமி என்ன பண்ணுவான், ஓடுவான். அந்த 30 மீட்டருக்குள்ளே நம்ம அடித்தோம்னா ஒரு 160 டேமேஜ் கொடுத்தோம்னா ஓகே. சப்போஸ் ஒரு 250 இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 210 டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா அந்த பவர் யூஸ் பண்ணும்போது எனிமிக்கு வந்து ஒரு 40 டேமேஜ் கொடுக்கும்ப்பா. அப்புறம் லாங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டருக்குள்ளே மினிமம் 30லேருந்து மேக்ஸிமம் 50க்குள்ளே இந்த பவர் வந்து ஒர்க் ஆகும். இந்த ரேக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்டிவ் ஸ்கில்லை தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ 30 மீட்டர் டு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த பவர் வந்து யூஸ் ஆகும். ஸோ கிட்ட இருக்கிறப்ப 40 டேமேஜ், கொஞ்சம் லாங்காக போகிறப்ப கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ரே கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மற்றபடி இந்த கேரக்டரில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த்தாக கொடுக்கல. அதுக்கப்புறம் A14 கேரக்டருங்க, இதோட பவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து டோட்டலாகவே மாற்றுறானுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு 30 மீட்டரும், அதாவது நேருக்கு நேர் 30 மீட்டருக்கும். ஸோ வைடுக்கு அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மீட்ரு, இந்த 2 மீட்டருக்கு சரௌண்டிங்குள்ளே ஸோ எனிமி இருக்கிறான் அப்படின்னா அந்த ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேமேஜ் வந்து கொடுக்கும்பா. ஸோ அந்த 30 டேமேஜ் கொடுத்த உடனே நம்ம என்ன ஆகும், எனிமிக்கு வந்து டேமேஜ் கொடுக்கும். ஸோ பக்கத்தில் இருந்தாலும்னா ஈஸியாக வந்து நாக்குமே பண்ணிடலாம் நம்ம டேமேஜ் கொடுத்து. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனிமியை நாக் பண்ணும்போது அந்த பவர் யூஸ் பண்ணும்போது ஒரு 10 செகண்டுக்கு வந்து நம்ம எனிமியோடைய ஆக்டிவ் ஸ்கில் வந்து லாக் ஆகிடும், அதாவது பிளாக் ஆகிடும். அதுக்கு அடுத்து 5 செகண்டுக்குள்ளே நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடும் ஹெச்பியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்பா. இதுதான் அந்த கேரக்டருடைய பவரை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டர், இந்த மோக்கோ கேரக்டருக்கான கேரக்டருமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது மார்க் டைம் 4 செகண்டு. ஸோ இது வந்து ஒன்று வந்து குறைக்கிறானுங்க, 3.3 செகண்ட் அப்படின்னு வந்து குறைக்கிறானுங்க. ஸோ 4 செகண்ட்லேருந்து 3 செகண்டு. அதேமாரி மார்க்கிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 செகண்ட் 4 செகண்ட் இருந்துச்சிங்களா, அதையும் குறைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெயின் கேரக்டருங்க, டியூரேஷன் 5 செகண்ட்லேருந்து 4 செகண்டுக்கு வந்து குறைக்கிறானுங்க. ஸோ நம்ம ஆக்டிவ் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷெயின் கேரக்டருங்க 10 செகண்டுக்கு வந்து நம்ம எனிமியை நாக் டவுன் பண்ணால் தான் 10 செகண்டில் வந்து மறுபடியும் பவர் ஆக்டிவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாக் டவுனை கிளியர் பண்ணாலுமே அந்த ஆக்டிவ் ஸ்கில் வந்து உடனே ஒர்க் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டிவ் பவர் தான். அதுக்கப்புறம் ஜோட்டா பவருமே சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தசா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் வந்து சேஞ்ச் பண்ணி டியூரேஷன் 6 செகண்ட்லேருந்து 10 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஷியூரோ மார்க் டியூரேஷன் 10 செகண்ட்லேருந்து 8 செகண்டாக மாற்றிருக்கானுங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குறை தான். இது வந்து சின்ன அந்தளவுக்குலாம் பெரிய இது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீரோ கேரக்டர் மார்க்கிங் டியூரேஷன் 10 செகண்ட்லேருந்து 8 செகண்டு. அப்புறம் நியரோ கேரக்டர் 4 செகண்ட்லேருந்து 3 செகண்டு. டியூரேஷன் கோடா கேரக்டருமே குறைச்சிருக்கானுங்க. ஆக மொத்தம் மோஸ்ட்லி எல்லா கேரக்டருமே சில கேரக்டர் குறைச்சிருக்கானுங்க, சில கேரக்டருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம அப்படியே மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு என்ன ஈவோ வால்ட் ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஈவோ வால்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து குரோமோசோனிக் MP40, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M4A1 டிராகன் M4A1 வந்து 2 கன்மே இப்போ இந்த மந்த் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸமைட்டுங்க, அந்த எக்ஸமைட்டு தாம்சன், இது 2 தான் பாசிட்டிவ்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80 to 90% மேக்ஸிமம் இந்த கன் தான் நமக்கு வந்து கேமுக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவாக இருந்தாலுமே நமக்கு பேனர் கிடைக்கட்டும். ஸோ பேனர் கிடைச்சோன்னே நான் கன்ஃபார்ம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரைட்டு கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா நம்ம நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய், டாடா.